மக்களே கனடா வாங்க வாக்கிங் போகலாங்கிற சேனலில் இப்போ நம்ம இருக்குது டெல்டா ரெக் சென்டர். இந்த ஒரு பில்டிங் கட்டுற பாருங்க, இதுதான் டெல்டாவோட போலீஸ் ஸ்டேஷன். மக்களே நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் பார்க்கணுன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு பெரிய டெல்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட் தெரியுதா, இதுதான் போலீஸ் ஸ்டேஷன். ஓகே, நம்ம போலீஸோட காரை பாருங்கள். நம்ம ஒரு ஜீப்லாம் இருக்கும்ல, இங்கே போலீஸுக்கு காரே செம்மையாக இருக்கும். இதுதான் போலீஸோட காரு. ஓகே, சூப்பர். இப்போ அடுத்தால உங்களுக்கு காட்டுறேன், இன்னொன்று காட்டுறேன் பாருங்கன்னு, போலீஸ்காரன். ஓகே, இப்போது இன்றைக்கி இங்கே வந்ததுனால செடி வாங்கினேன். அவங்க நம்ம இந்தியன்ஸ் தாங்க, செடி விற்கிறாங்க. கடையை பாருங்கள், பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க உட்காந்து செடி விற்றுக்கிட்டு இருக்கு. அம்மாவுக்கு சப்போர்ட் 2 பை நிறைய செடி வாங்கியாச்சு. ஓகே, ஒரு $60. இப்போ அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகே, ஸ்டால் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். என்னத்தான் இருந்தாலும் பிள்ளை சின்ன பிள்ளை விற்குதுங்க, அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணதில்லை, அது நம்ம ஹாப்பியாக இருந்து வாங்கியாச்சு, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஸ்நாக் ஐட்டம் எல்லாம் இருக்கேன். பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ தேன் ஏதோ விற்கிறாங்க. இங்கே என்னெல்லாம் ஸ்வீட் பன்னெல்லாம் விற்கிறாங்கங்க. எவ்ரி இயர் இது மாதிரி விற்பாங்க. காளான் பார்த்தீங்களா, மஷ்ரூம்லேயே பல வெரைட்டி மஷ்ரூம்ஸ் இருக்குது. இங்கே விற்கிறாங்க. இப்போ இங்கே உள்ள இதை பாருங்கள், கிட்ஸ் விளையாடுறதுக்கு இடத்த பார்த்துட்டிங்கள, அது மாதிரி ரெக் சென்டர் பாருங்கங்க, பிரம்மாண்டமாக இருக்கும். ஓகே, ரெக் சென்டர் பார்த்தாச்சு. இது செரி பிளாசம் கடை. இப்போ இந்த கடைகள்லாம் வரிசையாக போயிட்டு இப்போ தம்பிக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கிறோம். நம்ம பையங்க, இந்தியன் பையங்க, பிள்ளைங்களுக்கு அவங்களோட பிஸ்னஸ் ஏதாவது சின்ன சின்ன பண்ணாங்களெல்லாம் நம்ம வந்து ஊக்கப்படுத்தணும். பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்கள பெரிய ஆளாக வரட்டும். ஹலோ, ஹவ் ஆர் யூ? சொல்லியாச்சா, பிள்ளைங்கள்லாம் சொல்லியாச்சுங்க. இப்போ நம்ம வாங்க வேண்டியதை வாங்கியாச்சு. பொட்டியை மெதுவாக கட்டிட்டு அப்பார்ட்மெண்ட்டை பாருங்கள். வீட்டை பார்த்து போகிறதுக்கு முன்னாடி டெல்டா ரெக் சென்டரோட பார்க்கிங் லாட்டை பார்த்துட்டிங்கல்ல, இங்கே பார்க்கிங் லாட்டு பக்கத்துலேயே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கா. இந்த பக்கத்தில் இன்னொரு பில்டிங்கில் இதான் ஆர்ட் சென்ட்ரு. பார்த்துச்சா, டெல்டா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். இந்த கவர்மெண்ட்டில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், பொதுப்பணித்துறையில் ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. அதோட வேனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது எவ்வளோ அழகாக போட்டிருப்பாங்க, டெல்டா இன்ஜினியரிங் ஆப்ரேஷன்ஸ். அழகாக இருக்கா, சூப்பருங்க. நம்பர்லாம் போட்டிருக்கு. ஓகே, ஆனால் உங்களுக்கு டெல்டா போலீஸோட காரை காட்டுறேன். என்ன வெயிட் பண்ணுங்கள், அங்கே கிட்ட போய் காட்டுறேன். மக்களே, உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொன்னால அந்த டெல்டாவோட ரெக் சென்டர் அதை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் டெல்டாவோட ரெக் சென்டர் ஃப்ரண்ட்டில். இங்கே பாருங்கள், எலக்ட்ரிக் சார்ஜிங்லாம் இருக்குது பாருங்கள். நிறைய கார் எலக்ட்ரிக் சார்ஜெலாம் போட்டிருப்பாங்க. இந்த டெல்டா ரெக் சென்டரோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் இது வந்து பேக்குன்னு கூட வச்சுக்கோங்க. இங்கே நிறைய எலிவேஷன் இருக்குது, எது ஃப்ரண்ட்டுன்னு நமக்கு தெரில. இந்த பாருங்கள், இதுதான் டெல்டா ரெக் சென்ட்ரு. டெல்டா ரெக் சென்டர் பார்த்தாச்சா, நார்த்து டெல்டா உள்ளது. இப்போ உங்களுக்கு போலீஸ்காரை காட்ட போகிறேன். உங்களை நான் என்ன சொன்னேன், போலீஸ்காரை காட்டுறதுன்னா சொன்னேன். அங்கே நிறைய பார்க் பண்ணியிருப்பாருங்க. உள்ளே அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி வந்து ஏகப்பட்ட இது நிற்கிது. ஒரு 100 காருக்கு மேலே இருக்குது. ஓகேவா, இப்போ இதை பாருங்கள், இது ரொம்ப செமையாக இருக்குங்க. நம்ம ஊரில் கார் ஒரு ஜீப்பு, பழைய ஜீப்பில் தக்கட்டுன்ட்டு வருவாங்களா, இங்கே அதெல்லாம் கிடையாது. இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், மாடர்னாக இருக்கும். ஓகேவா, அந்த மேலே ஒரு லைட்டெல்லாம் இருக்கும். அந்த லைட் இந்த இருக்குது பாருங்கள், டெல்டா போலீஸ்ன்னு இருக்கா. மேலே அந்த லைட்டை போட்டோன்னே கிடுகிடுன்னு சவுண்டு வந்துடும். உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வண்டியை ஓரம் கட்டிட வேண்டி தான், நமக்கு ஃபைன் கன்ஃபார்ம். பார்த்தீங்கள? ஓகே, இந்த இப்போ வேலிக்கு பின்னாடி தெரியுதா, அங்கே நிறைய கார் இருக்குங்க. இவர் தான் நம்மளோட அண்ணன் கார், போலீஸ் கார். பார்த்தீங்களா எவ்வளோ பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே ஓகே, செமையாக இருக்கா. டெல்டா போலீஸ் அழகாக இருக்குங்க காரு. அந்த காரை ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. இத்தனை காரும் பார்க் பண்ணியிருக்காங்க, அதையும் எடுத்தாச்சு. இப்போ அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் இதுதாங்க. அந்த பில்டிங் பார்த்தீங்களா, இந்த குப்பை தொட்டியெல்லாம் இருக்கு. இதுக்கு பின்னாடி இந்த போலீஸ் ஸ்டேஷனோட இதெல்லாம் இருக்கு பாருங்கள்.
ஒரு ப்ரீ ஸ்கூல் இருக்குங்க, லாக் அவுட் ப்ரீ ஸ்கூல்னு. இதெல்லாம் நமக்கு தெரியாது, இந்த பக்கம்லேயே வந்தது கிடையாது. அது போக கவர்மெண்ட்டு சார்பாக ஊனமுற்றவர்களை பிக்கப் பண்ணுறதுக்குன்னு பஸ்ஸு வச்சுருக்காங்க. அந்த பஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து உங்களை பிக்கப் பண்ணுங்க. இந்த சலுகையெல்லாம் இந்த ஊரில் எங்கேயுமே கிடைக்காதுங்க. அது போக சீனியர் பஸ்ஸுன்னு வேறு இருக்குது. இந்த சீனியர் பஸ்ஸுனால் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க. அவங்கெல்லாம் நீங்கள் யாராவது உங்கள் வீட்டில் வந்து உங்களை பிக்கப் பண்ணணும், நீங்கள் எங்கேயாவது கடைகளுக்கு போகணும், உங்களால் நடக்க முடியாது அப்படின்னா நீங்கள் சீனியர் பஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க வீட்டில் வந்து உங்களை பிக்கப் பண்ணிடுவாங்க. எப்படி சூப்பராக சீனியர் பஸ்ஸு. கவர்மெண்ட்டோட சலுகை வந்து முழுக்க பிரம்மாண்டமாக இருக்குங்க. அதெல்லாம் கவலையே பட வேண்டாம். இந்த ஊருக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகேவா மக்களே? கனடா வாங்க, வாக்கிங் போகலாம். இந்த சேனலில் நீங்களும் கனடா வாங்க, நம்மெல்லாம் சேர்ந்தே வாக்கிங் போகலாம். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நாளைக்கு ஒரு ராமரோட ரத யாத்திரை ஒன்று இருக்குது கேம்லூப்பில், அங்கே போகிறோம். அங்கே உங்களுக்கு வந்து நிறைய வீடியோ போடுறேன். வருஷம் அந்த ரத யாத்திரை நடக்கும். கிட்டத்தட்ட 1000-2000 பேர் வருவாங்க. அங்கே போய் நிறைய வீடியோ உங்களை போடுறேன்னு. ஓகேவா? பாய்.